கதவை சாத்தலையே. ஐயோ மறந்துட்டேன், விடுங்க நான் சாத்திக்கிறேன். போதும் போதும் வா, எல்லாத்தையும் உனக்கு நான் ஞாபகப்படுத்த சரி வாங்கண்ணா. உப்புலியை திருமஞ்சனம் பண்றேன்னு வேணுண்டா நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது. எல்லா பிரச்சனையும் அவன் தீர்த்து வச்சிருவான். நிறைய அபிஷேகங்கள் பண்ணாலும் எல்லா அபிஷேகத்திலும் சிறந்த அபிஷேகம் கனகாபிஷேகம். வாங்க, நமஸ்காரம். என்ன இப்பதான் சென்னையில இருந்து வந்திருக்கேன் அபிஷேகம் பார்க்கணும்னு. போயிட்டு வரேன். பார்த்தோமே அந்த மாமா வந்திருக்கார். நாராயணா
ஆடிட்டர் எப்படி இருக்கே? நன்னா இருக்கேன். ஆத்துல எல்லாரும் சௌக்கியம் தானே? சௌக்கியம்தான். அவர் கனகா இங்கதான் விஷயம்லாம் நல்லா பார்த்தேடா? என்ன சரி பேசிட்டு இருக்கோம் இப்போ வந்துடும். சரி, வா. சாயந்தரம் வரைக்கும் இருந்து பஜனை எல்லாம் கலந்துக்கணும். கண்டிப்பா கலந்துக்கிறேன். இது கொஞ்சம் அப்படிங்க. அங்க பாருங்க அத்தை. மாமா மாமா நமஸ்காரம். 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 எங்க 2 பேரையும் ஞாபகம் இருக்கா? ஓ, ஞாபகம் இருக்க. சென்னையில ஜவுளிக்கடையில் பார்த்தவன் ஞாபகம் இருக்க. மாமி அழைச்சிட்டு வரலையா? அவளுக்கு கால் வலி, அதனால தான் வரல. நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு வந்ததுனால உடனே கிளம்பணும். பக்கத்துல தான் எங்க ஆம் இருக்கு. வந்து ஒரு வா காஃபி சாப்பிட்டு போங்க. அதுக்குள்ள எங்க ஆத்துக்காரர் வந்துடுவார். அவரே நீங்க பார்த்த மாதிரி இருக்குமோ? எனக்கு 2 மணிக்கு பஸ். உடனே கிளம்பணும். அடுத்த தடவை ஒய்ஃபோட உங்க ஆத்துக்கு வரேன். டைம் ஆயிடுத்து, நான் கிளம்புறேன். என்னமோ அவசரமா போறார். அதானே என்ன ஏன் அவசரம் நடு தெரியல. ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கிற? ஆட்டோ கார்ல வருது இல்லையா? அங்க போலாம் வாங்க. பார்த்து வா. என்ன கோத? அது ஏன் வந்து நடு ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கே? இல்ல மாமா, நானும் விஜயா மாமியும் போன மாசம் சென்னையில ஜவுளி கடையில ஒருத்தரை பார்த்தோம். பேரு கோபால். அவர்தான் பார்த்து பேசிட்டு இருந்தோம். அப்படியா? நல்ல மனுஷனா இருக்காரேன்னுட்டு ஆத்துக்கு வந்து ஒரு வா காஃபி சாப்பிட்டு போங்க. அப்படியே உங்களுக்கும் அவரை அறிமுகப்படுத்தலாம் நினைச்சேன். அவரு என்னடான்னா ஆத்துக்காரிக்கு உடம்பு சரியில்லை, இன்னொரு முறை வரும்போது சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா போறார். எங்க போகணும் சார்? சீனிவாசன் நல்லூர் போப்பா. எந்த ஆட்டோல போறான்னு தெரியலையே. அதோ அந்த ஆட்டோல போறாருன்னா அவர்தான். யாரோ எனக்கு சரியா தெரியல. எப்படியா இருந்தாலும் அவருடைய ஆத்துக்காரிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே அவளை கூட்டு முன்னு சொல்றாரு. ஒரு கணவன் மனைவினா இப்படிதான் இருக்கணுங்கிறத சொல்லாம சொல்லிட்டு போறார். ஆமண்ணா. பெரிய மனுஷன் தான் அவர். அபிஷேகம் நல்லா பாத்தியா? திருப்தியா பார்த்தோம். அருமையான தரிசனம் மாமா. வாங்க. அங்க போய் பேசிக்கலாம் எல்லாம் விவரமா. கோத, நீ இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போலாமே? இல்ல மாமா, நாளைக்கு ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு. பாத்துக்கு போன உடனே கிளம்புறேன் மாமா. எவ்வளவு பொறுப்பா பேசுறா பாத்தியா? இந்த மாதிரி பொறுப்பா உன்னாலதான் நடந்துக்க முடியும். ஏன்னா கோதையை அழைச்சிட்டு ராஜபாண்டி வீட்டுக்கு போயிட்டு வரலாமோ? இப்ப ராஜபாண்டியத்துக்கு போறதுக்கு என்ன அவசரம்? அவளை பாரு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கா. ராஜபாண்டி எங்க போயிடப்பறான்? இங்கே தான் இருப்பான். எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். பேசாம வா. இப்ப ரொம்ப முக்கியமா அது. தேசிகம் ஒரு அப்பாவிடா. அவனுக்கு வேதம் சாஸ்திரம் இதெல்லாம் நல்லா தெரியும். ஆனா மனுஷங்களை பத்தி தெரியாதுடா. என்னப்பா சொல்ற? மனசுல இருக்கிற கல்மஷம் தெரியாதுடா. தன்னை மாதிரியே மற்றவங்களையும் நினைச்சு நம்பிடுவான். யாரா இருந்தாலும் அவனை ரொம்ப சுலபமா ஏமாத்திடலாம். இப்போ நாம ஏமாத்திட்டு இருக்க மாதிரி. என்னப்பா இப்படி சொல்ற? நம்ம நல்லதானே பண்ணிட்டு இருக்கிறோம், ஏமாத்தலையே. இல்லடா, நாம ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கோம். இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, தேசிகளுக்கு நல்லது பண்றதுக்காக அவனை ஏமாத்திட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்படின்னா இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லையாப்பா? நீ சொல்றது சரிதான் குமரா. நம்ம பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக வருத்தப்படாமலோ குற்ற உணர்ச்சி படாமலோ இருக்க முடியலையடா. என்னைக்காவது தேசிகனுக்கு உண்மை தெரிய வரும் பொழுது அவன் என்ன மன்னிப்பானான்னு தெரியலையடா. நீயும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டியடா ராஜா பாண்டின்னு அவன் என்ன கேட்டா நான் என்னடா பதில் சொல்வேன்? தேசிகர் ஐயா உன்னை அப்படிலாம் கேட்க மாட்டார்ப்பா. இல்லடா குமரா, அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை யார் செஞ்சிருந்தாலும் தூக்கி தூர வீசுறதுக்கு அவன் தயங்க மாட்டான்டா. ராகவன் தேசிகனுடைய சொந்த மச்சான் தான். அவன் தப்பு பண்ணியிருக்கான்னு மனசுல பட்டதும் என்ன ஏதுன்னு கூட கேட்காம இத்தனை வருஷமா
ராகவ மேல கோவத்தோட பிரிஞ்சிருக்கான் பாரு. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ அவன் எவ்வளவு வைராக்கியமான ஆளுன்னு. குமரா, இப்ப சொல்லுடா, நான் வருத்தப்படாம எப்படிடா இருக்க முடியும்? வருத்தம் மட்டும் இல்லடா, பயமும் இருக்குடா. புரியுதுப்பா. ஆனா எந்த காலத்திலையும் தேசிகர் ஐயாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துடாத. அவர் கூட நீ எப்பவுமே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இருப்பேன்டா. ஏன்பா, உப்பிலியப்பன் கோயில கனகாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. அப்போ தேசிகர் ஐயா அங்க போயிருப்பார்ல? கண்டிப்பா போயிருப்பான். உடம்பு சரியில்லாம இருந்தப்பவே டாக்டர் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னதே காதுல போட்டுக்காம கோயில கிளம்புனவன் இன்னைக்கு போகாம இருப்பானா? கண்டிப்பா போயிருப்பான். என்ன கூட அங்க தேடி பார்த்துருப்பான். சரிப்பா, நீ போகல? போயிருக்கணும். ஆனா அந்த சாமி முன்னாடி போய் நிக்கிறதுக்கு பயமா இருக்குடா. எல்லா தப்பையும் பண்ணிட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறியன்னு அந்த சாமி கேட்டுடுமோன்னு பயமா இருக்குடா. தேசிகனுக்கும் தியாகராஜனுக்கும் நல்லது பண்ணிட்டு தான் நான் உப்பிலியப்ப முன்னாடி போய் நிப்பேன். ஆமா கோத, நான் கோத வந்துட்டா பாருங்க. வாமா, என்ன பஸ்ல வந்தியா? ஆமாப்பா. ஏண்டி, கனகாபிஷேகம் எல்லாம் நல்லபடியா நடந்ததா? பிரமாதமா இருந்ததுமா. நிஜமா சொல்றேன், அந்த காட்சியை பார்க்கறதுக்கு 2 கண் போராது, இன்னொரு ஜென்மமும் போராது. சரி கோத, அத்திம்பேர் உடம்பு எப்படி இருக்கு? குணமாயிட்டாரா? அவர் இப்ப நன்னா இருக்காரு. அது மட்டும் இல்லம்மா, இந்த தடவை தான் நான் கும்பகோணத்துக்கு போனப்போ அத்திம்பேரோட பெருமை எவ்வளோ, அவரோட மரியாதை எவ்வளோங்கிறத முழுமையா தெரிஞ்சுட்டேன். அப்படியா? ஆமாப்பா. அங்க படிச்சவா படிக்காதவா, இருக்கிறவா இல்லாதவா எல்லாருமே அந்த பெருமாளுக்கு அடுத்தது அத்திம்பேரை தான் தெய்வமா மதிக்கிறா. அது மட்டும் இல்லப்பா, அங்க ஒரு பெரியவர் சொல்லிட்டு இருந்தார், தேசிகாச்சாரியாருக்கு ஒருத்தர் மேல கோவம் வந்து நான் பார்த்ததே இல்லை, அப்படி அவர் கோவப்பட்டுட்டாருன்னா அப்போ அவ மகா பாவம் செஞ்சவாளா இருக்கணும்னு. அப்படிப்பட்ட ஞானி அவர். நான் சொல்ல மறந்துட்டேனே, நான் மிஸ்டர் கோபால பார்த்தேன். யாருமா? அதாம்மா, அன்னைக்கு நானும் விஜயாத்தையும் புடவை கடைக்கு போயிருந்தப்போ ஒரு மாமாவையும் மாமியும் பார்த்தோன்னு சொன்னோமே. சரி சரி சரியா. மாமிக்கு பாவம் மூட்டு வலியா, அதனால மாமி வரல, மாமா மட்டும்தான் வந்திருந்தார். அவர் எவ்வளோ பெரியவரா இருந்தோம், அவ்வளோ அறிவாளியா இருந்தோம், எவ்வளோ யதார்த்தமா இருக்கார் தெரியுமா? ரியலி ஹி இஸ் a great person. நீ சொல்றத பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சனா இருப்பார் போல இருக்கு. நிச்சயமாப்பா. ஆனா அவர் அத்திம்பேரை பார்க்க முடியாம போயிடுத்து. விஜயாத்த கூட கூப்பிட்டா ஆத்துக்கு வந்து காஃபி சாப்பிட்டு போங்கன்னு, ஆனா அவருக்கு தான் நாழி ஆயிடுத்துன்னு புறப்பட்டுட்டார். சரி சரி, உனக்கு ஆபீஸ் கிளம்புற டைம் ஆச்சு, நீ ரெடி ஆற வழியை பாரு. சரி. ரங்கம், நாங்களும் ஆபீஸ் கிளம்புறோம். சரி, அது பாருங்க, சவுந்தரவல்லி தாயாருக்கு நம்ம புடவை சாத்திரோன்னு வேண்டிட்டோம் இல்லையா? சாயங்காலம் பட்டாச்சாரி வருவார். அதனால தயவு செய்து மறக்காம புடவைய வாங்கிட்டு வந்துருங்க. கண்டிப்பா வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். உங்க ஞாபகம் தான் உலக பிரசித்தமாச்சே. ஆத்த விட்டு வெளியில இறங்கியாச்சுன்னா மறந்து போயிடும், ஆபீஸ் தான் ஞாபகம் இருக்கும். கண்டிப்பா மறக்க மாட்டேன். நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் ரங்கம். வருமா? பாருங்கண்ணா, திருப்பி சொல்றேன், தயவு செய்து தப்பா நினைக்காதுங்க. நம்ம மறதினால பட்டாச்சேரி வெறுங்கையோட போனா நன்னா இருக்காது. அம்மா, நீ கவலைப்படாத, நான் அப்பாவை ஞாபகப்படுத்துறேன். புடவை வாங்கிட்டு கரெக்டா 11 மணிக்கு உனக்கு ஃபோன் பண்ணுவார், போதுமா? இது பாருங்க, 11 மணிக்கு தயவு செய்து ஃபோன் பண்ணிடுங்க. உங்க போனுக்காகத்தான் நான் காத்துட்டு இருப்பேன். சரி அம்மா, நான் புறப்படுறேன். இருடி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போமா. இல்லம்மா, எனக்கு லேட் ஆகுது, நான் போய் ஆபீஸ் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். கோத, நாங்களும் ஆபீஸ் புறப்பட்டுட்டோம். போற வழியில உன்னை டிராப் பண்ணிடுறோம். வேண்டாம்ப்பா, நான் மாட்டுக்கு உங்க கூட வந்துட்டேன்னா அப்புறம் சாயந்தரம் பைக் இல்லாம திரும்பி வரது கஷ்டமாயிடும். ஏன்டி, சாயந்தரம் திரும்ப நாங்களே பிக்கப் பண்றோம். அது இல்லைன்னா, நான் இப்ப லீவ் வேற போட்டிருக்கேன், வேலை நிறைய சேர்ந்து போயிருக்கோம், சாயந்தரம் லேட் ஆனாலும் ஆகலாம், அதனால தான் நான் என் வண்டியிலே போறேன்னு. ஓகே, சரி, நான் வரேன். சரி, ஜாகிரதமா கோத.
உப்புளி உப்புளி என்ன கூப்பிட்டல? நாங்க ஆபீஸ் புறப்படுறோம். ரங்கத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. டைமுக்கு மாத்திரையை சாப்பிட சொல்லி ஞாபகப்படுத்துங்க. என்ன? சரி. கூடவே தாலாட்டியும் பாடி தூங்கப்படுத்த சொல்றேளா? என்ன நான் என்ன குழந்தையா இல்ல உடம்பு சரியில்லாதவளா சொல்லுங்க. அம்மா பக்கத்து வீட்டுல சண்டை நடந்தா கூட நீங்க டென்ஷன் ஆயிடுவ, அதான் பாத்துக்க சொல்றோம். நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம ஆபீஸ் போயிட்டு வாங்க. சரி ரங்கம், நான் புறப்படுறேன். வரேன். வரேன் உப்புளி. வா. இது பாருங்க, புடவையே மறக்காதுங்க. கண்டிப்பா. 11 மணிக்கு போன் கால் பண்ணுங்க, காத்துட்டு இருப்பேன். சரி. இதோ பாரு ரங்கம், நான் உள்ள போறேன். கோதை வந்தா சாப்பிடறதுக்கு வர சொல்லு. எங்க அவதான் கிளம்பி போயாச்சு, ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிறாங்க. என்னது? கோதை சாப்பாடு வேண்டான்ட்டு போயிட்டாளா? ஆமா. இப்படிதான் தினம் யாராவது இப்படி சாப்பிடாம போயிட வேண்டியது. அப்புறம் சமைச்ச சாப்பாட்டை என்ன பண்றது? வீணான போயிட்டு இருக்கு. ஒண்ணு பண்ணுங்க, அத வேணா கொட்டிடுறா. கொட்டக்கூடாதுமா, அன்னத்தை அப்படி எல்லாம் கொட்டப்படாது.